கட்டுன பொண்டாட்டி அடக்க தெரியலன்னா உனக்கெல்லாம் எதுக்கே மீசை? யோ, அப்ப நீ எதுக்கு என் மீச வளர்க்குற? நான் எங்கம்மா வளர்க்குறேன், தானா வளருதுமா. வயிறு வலிக்குது, இளநீ வாங்கிட்டு வாயான்னு இங்க வந்து கதையா பேசிட்டு இருக்க. வாங்கிட்டு டொம்மு டொம்முன்னு சத்தம் கட்டுது. யாராவது மோனம் அடிச்சாங்களா? சும்மா இரு மாமா. இம்மா தூண்டு மீசை வச்சுக்கிட்டு என்ன பீலா விட்டா? ஊருக்குள்ள நிறைய பேர் இப்படி தடா சொல்லிட்டு திரியிறாங்க. ஆமா, நீ ஏன் இப்படி இலை விழுந்த மாதிரி கை வச்சிட்டு இருக்க? அதாவது கல்யாணம் ஆகாத இவ அக்கா நைட்டோட நைட்டா ஓடி போச்சு. என்ன வயசு இருக்கும்? 53. 53 வயசுக்கு அப்புறம் உங்க அக்கா கல்யாணம் ஆகாம செத்து போச்சுன்னு இல்லாம ஓடி போச்சுன்னு சந்தோஷப்படுறா. ஆமா, உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? அது வந்து இந்த இவன் எதிர் வீட்டுல ஒரு பேச்சுலர் இருக்கான், அவன் மேல சந்தேகம்னு சொன்னான். ஏண்டா, உங்க அக்காவுக்கு வயசு 53, அவன் சின்ன பையன், பேச்சலர்னு சொல்ற. சின்ன பையன் இப்படி பண்ணிருப்பானா? ஓங்கி ஒரு குத்து குத்துறனா குடிக்கிற கூடிச்சா கொடகொடன்னு வாங்கி எடுத்துருவேன். பேச்சலர்னு சொன்னேன், சின்ன பையன் சொன்னா. அந்த நாதாரி பையனுக்கு வயசு 63. அந்த செருப்பை கழட்டி என்ன அடி. எனக்கு என்னமோ அவங்க 2 பேரும் ஊட்டிக்கோ கொடைக்கானலுக்கோ ஹனிமூன் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹனிமூன் இல்லடா, தனிமூன் கூட போக முடியாது. அது அவங்கிட்ட சொல்றா, என்கிட்ட என்ன சொல்ற? டேய், உங்க அக்காவையும் அவனையும் காசி ராமேஸ்வரத்துல தேடு, இல்லனா முதியோர் இல்லத்துல தேடுற என் மூதேவி. மூதேவி, உனக்கு என்ன டீ வேணும்? மாமா உன்னை கூப்பிடுறாரு. கருமுண்டா என்ன வேணும்னு கேக்குறாரு. அவன் என்ன குடிக்கிறேன்? இஞ்சி டீ. அவன் என்ன குடிக்கிறேன்? லெமன் டீ. அதுக்கு அங்கிட்டு சாதா டீ. இது என்ன டீ? தாத்தா, அது காப்பர் டீ. அதுல சக்கரை கம்மியா டபுள் ஸ்ட்ராங்கா ஒரு சிங்கிள் போடு. டேய், உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போடா. காப்பரடி அங்க போட்டு விடுவாங்க. காலையில வந்து என் எழுவு எடுக்கிறானுங்க, போய் தொலைங்கடா. ஊர்ல யார் யாருக்கு கல்யாணம் ஆகுது, நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம், அவளுக்கு ஆக மாட்டேங்குது. என்னப்பா காலையிலே போட்டிங்களா? போடுறதுன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் காலையில் என்ன சாயங்காலம் என்ன எப்போ வேணாலும் போட வேண்டியது. பஞ்சர மீன் தலையும் வாழையும் குழம்பு வச்சிரு, நடுத்துண்டு நல்லா காரம் போட்டு வறுத்துற மாப்பிள்ள வருவேன், அசத்திரணும். சரிப்பா. எப்போ வந்தீங்க மாமா? நீ மீன் கூட விளையாட ஆரம்பிச்சப்பவே நான் வந்துட்டேன். நான் ஒன்னும் விளையாடல, மீனை சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன். மத்து மணக்கட்ட கும்பத்து கொழுக்கட்டை, ஒரு பொண்ணா பிறந்துட்டு மீனை கூட சுத்தம் பண்ண தெரியல. போற இடத்துல நீ எல்லாம் எப்படிதான் குப்பை கொட்ட போறியோ? ஏண்டா, அவ வாழ போற வீடே இதுதானே? இது இந்த வீடா? யார் கூட? மாமா என்ன கிண்டலா? புருஷன் பொண்டாட்டிக்கு சேலை துவச்சு கொடுக்கற காலம் தான் இது. மீனை எப்படி அறுக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு வா. தண்ணி எடுத்துட்டு வீட்டுக்குள்ள போ. ஒரு கை தூக்குடா. அந்த கத்திய வேண்டா, மாமா வெட்டி காட்டுறேன். இப்படி கட் பண்ணோம். இந்த என்னாச்சு? கட்டு. வலிக்குது மாமா. அண்ணே, உங்க மாப்பிள்ள ரொம்ப ஓவரா போறாரு. ஏன் மாப்பிள்ள போட்டோம்? அண்ணே, உங்க மாப்பிள்ள ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்காரு. ஏன் மாப்பிள்ள போட்டோம்? கூசுது மாமா. என்னன்னு போய் பாருங்கண்ணே. சின்ன பாப்பா பட்டாவி மாதிரி காதிலே கை ரத்தம் நிக்க மாட்டேங்குது. ரத்தமா? என் பொண்ணு பச்சை பொண்ணு, இதுக்கு மேல வேணாம் விட்டுரு. கை எடுங்க மாமா. உங்க களி எடுத்து நான் கை எடுத்துட்டு வர பார்க்கணுமா? என்ன நடந்துச்சுன்னு? அட, கை எடுத்து தொலைங்க மாமா. மீனை அறுக்கிறப்போ கத்தி விரல அறுத்துருச்சுப்பா. அவ்வளவுதானே? பரவ நீ என்னமோ என் பொண்ணு உதட்டத்தை கடிச்சு விட்டு கற்பனை ஒண்ணு. உனக்கு தண்ணி அடிச்சா கற்பனை தாறு மாறா வருவேன். நல்ல மாமா, நல்ல மாமா மாவ. மீனே இப்பத்தான் அடிக்கிறியா? போகலது. நீ என்னைக்கு வருது, நான் என்னைக்கிட்டீங்க. இன்னொரு கோடுறதே. எனக்கு ஒரு சந்தேகம்ண்ணே. என்ன அது? இவன் எப்பவுமே கலகலன்னு இருப்பானே, இன்னைக்கு ஏனே பீஸ் போன பல்க் மாதிரி இருக்கான்? நர்சம்மா பீஸை பிடிங்கிட்டாங்க. என்னென்ன சொல்றீங்க? அப்படி இவன் என்னதான் செஞ்சான்? இந்த மூதேவிக்கு வயிற்று வலிக்குன்னு மதுரை பெரிய ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கேன். நர்சம்மா வாரேன் உட்காருன்னு சொல்லியிருக்காங்க.
உட்காந்துருக்கேன். நரசம்மா வந்தாங்களா? நரசம்மா வந்தாங்க. வந்து நரசம்மா கிட்ட என்ன கேட்டானுங்களு? என்னன்னே கேட்டான். அது என்னையா கேட்குற அவனுங்களு? என்னப்பா கேட்ட? நரசம்மா தாங்க முடியல, பெட்ல படுத்துக்கலாமான்னு கேட்டேன். அப்புறம் என்ன ஆச்சு? செல்லையை சேர்த்து ஒரே அப்பா அப்பி போன்னு பத்தி விட்டாங்க. சிரிக்கிறத எடுத்துட்டு கூழ ஊத்து. அவர் எவ்வளவு பெரிய கவிஞர் தெரியுமாடா? நீ ஏன் திமுறையாடி ஊத்திக்கிட்டு கண்ணதாசன் பாரு எழுதுறியா? பாட்டு யாரு எழுதுனா? என்ன பேச்சு பேசுற பாரு. அவர் அடிக்க முடியலடா, அதான் ஒண்ணு அடிக்கிறேன். சரி வா போலாம் வா. அந்த வண்ட மாப்ள போடா, திங்கிறதுக்கு வாய் இருக்காது. ஏன் மணி பச்சை மட்டை எப்ப வெட்டுறது? 10 வருஷத்துக்கு முன்னாடி வெட்டி இருக்கணும். ஐயா நிறைய குடிக்காதீங்க. இல்லைங்க, அளவோட குடிச்சு வளமோடு வாழணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இப்படித்தாங்க என்ற தாத்தா ஒரு பெக போட்டுட்டு கை கழுவணும்னு பாத்ரூம் போயிருக்காரு. மப்பல மலாங்கா உளுந்தவர் தானுங்க. அதுக்கப்புறம் அவர் எந்திரிக்கவே இல்லை. நாங்கெல்லாம் சேர்ந்து அவருக்கு சங்கு ஊதிட்டோங்க. தூர போட. நில்லு இங்க. பழத்தை வித்தது போதும், பணத்தை எடு. ஐயா இருந்த பணத்துல சரக்கு வாங்கிட்டோம் ஐயா. அடுத்த வாரம் சேர்த்து கொடுத்துடுறோங்க ஐயா. வட்டியை கொடுத்துட்டு குட்டியை கூட்டிட்டு போ. வயசு பொண்ணுங்க ஐயா. அப்ப நாங்களா மட்டும் யாரு? பல்லு போய் முட்டி செத்து கையில கம்பு ஊண்டி தள்ளாடிட்டா தெரியுறோம். இங்க பாரு, நாளானா வட்டியே குட்டி போடும். தேவையில்லாம ஒரு வயசு பொண்ண குட்டி போட வச்சிராத. என் மாப்பிள்ள வீரன் போறதுன்னா கூட்டிட்டு போங்க ஐயா. அவளுக்கு ஏற்கனவே 3 புருஷன். மொத புருஷனோட ஒரு சின்ன தகராறுல அந்த புருஷனோட தலையில அம்மிக்கலை போட்டு கொன்னுட்டா. 2வது புருஷன் தூக்கத்துல கொரட்டை விடுறாருன்னு தலகணி வச்சு மூச்சை நிறுத்திட்டா. 3வது புருஷனை இடுப்புல எட்டி உதைச்சு இப்பவோ அப்பவோன்னு இழுத்துக்கிட்டு கிடக்குறாரு. அவளுக்குன்னு ஒரு துணை வேணும்ல. கூட்டிக்கிட்டு போயா எங்க வீட்டு ராஜகுமாரிய. பார், வட்டி அசலு ரெண்டையும் கேட்டு இந்த பக்கம் வந்தன்னா சாணிய கரைச்சி தலையில ஊத்தி விளக்குமாறம் கொண்டு அடி. அண்ணே, நம்ம திருமங்கலம் கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு 2 பிளாட்டை அப்படியே நம்ம இன்ஸ்பெக்டருக்கு ஒதுக்கிடலாம். நம்ம என்ன கொடுக்காம விட்டு போறோமா? இல்லாம புடுங்காம விட்டுற போறோம். அதுவும் நடக்கும். ஐயா கோச்சுக்க மாட்டீங்களா? அங்க ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்டு போகுது? யோ, நாங்களே ஓசியில கொடுக்குறோம். நீ எதுக்கே ஸ்கொயர் ஃபீட்டை பத்தி கவலைப்படுற? ஒண்ணு இல்ல, சும்மா தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு ஏரியாவிலயும் 2 சின்ன வீடு வச்சிருக்காரு ஏற்கனவே. அதனாலதான் நீ 2 கொடுக்க சொன்னியா? ஒரே இடத்துல வச்சா பிரச்சனை அவங்களுக்குள்ள. பக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலை, போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலைம்பாங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த பண்டிகளை கட்டிக்கிட்டு மாரடிக்கணுமோ தெரியல. டேய் 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 டேய், ஏன்டா பழமொழி மாத்தி சொல்றீங்க? வாக்கு கத்தவனுக்கு வாத்தியார் வேலை, போக்கு கத்தவனுக்கு போலீஸ் வேலை. இதுதான் பழமொழி. சீக்கிரம் வேலை முடிச்சிருவாங்க. பொழுது சாஞ்சிருச்சு, பேய் வர்ற நேரமாச்சு. அது வரைக்கும் ஆயிருந்துட்டியா? வாடா. நீ மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்க? சுமாரா ஏமாமா, பேய் பேய்ங்காங்களே, உண்மையிலேயே அப்படி ஒன்று இருக்கா? ஏய், நல்லதுன்னு ஒன்று இருந்தால் கெட்டதுன்னு ஒன்று இருக்குது தானே செய்யும். இப்போ சாமின்னு ஒன்று இருக்குல்ல? ஆமா. அப்போ பேயின்னு ஒன்று இருக்க தானே செய்யும். சின்ன வயசுல நான் செகண்ட் ஷோ சினிமா பார்த்துட்டு வர்றப்போ 2 பேய்ங்க 1/2 சேலை கட்டிட்டு வந்ததை என் கண்ணால பார்த்தேன். ஆமா, 2/2 ஜாக்கெட் கழிப்பட்டுருக்கேன். அதென்ன 1/2 சேலை? அது 2 ஏழை பேய்ங்கடா. அதனால ஒரு சேலையை 2ஆ கிழிச்சு கட்டிட்டு வந்தது. டேய், இறந்து போனவங்க ஆவியா வந்தா உயிரோடு இருக்கும்போது யார் மேல அதிகமா பாசமா இருந்தாங்களோ அவங்க கண்ணுக்கு மட்டும் தெரிவாங்கன்னு எங்க அப்பத்தா சொல்லியிருக்குடா. என்னத்தான் உங்க அப்பத்தா சொன்னாங்களோ? நம்ம கண்ணுக்கு தான் தெரியுதா? போறது மாப்பிள்ள மாதிரி தெரியல. என்ன அது? மாமா அங்க பாரு, போறது நம்ம செத்து போன மணி மாதிரி இல்ல? ஆமாண்டா, மாப்பிள்ள தான்டா. உயிரோடு இருக்கும்போது என்கிட்ட மாமா மாமான்னு ரொம்ப பாசமா இருப்போம்டா. அதான் ஆவியாகி என் கண்ணுக்கு எதிர்க்க வந்திருக்கான்டா. ஏன்டா என் கண்ணுக்கு மட்டும் தானே தெரியணும், உங்க கண்ணுக்கு எப்படா தெரியும்? ரொம்ப முக்கியம், போறது பேய் மாமா. ஏய் வாங்கடா, ஃபாலோ பண்ணுவான். ஃபாலோ பண்றதுக்கு அது என்ன 16 வயசு பொண்ணா? பேய்னு. ஏய், பேயா இருந்தாலே என் மாப்பிள்ளடா, நான் தூக்கி வளர்த்தோம்டா. வாங்கடா வாங்கடா. ஏமாமா, பேய் வேட்டி கட்டும். என் மாப்பிள்ள கட்ட வேண்டாம், கையை மடிச்சு விடுமா? என் மாப்பிள்ள மடிச்சு விட வேண்டாம். ஏய், என் மாப்பிள்ள இப்படி ஜம்முன்னு போற. அவன் போற மாமா.
என் மாப்பிள்ளை வீட்டுல கூட இப்படித்தாண்டா ஒளிஞ்சு ஒளிஞ்சு விளையாடுவேன். ஒரு போக்குல பேய்க்கு பொண்ணு பாப்பா. ஏ மாப்பிள்ள மாப்பிள்ள சத்தமா கூப்பிடியா? இவர் மாப்பிள்ள பேய். ஒருவேளை வீட்டுக்கிட்ட போயிருப்பானா ஆத்தால பாக்குறதுக்கு. சரி வாங்க வீட்டுக்கு போய் பார்க்கலாம். நல்லா பாரு மாமா, ஏதாவது தெரியுதா? ஏய் மாப்பிள்ள வீட்டுக்குள்ள தான் போறான். வாங்கடா வாங்கடா 2 பேரும் வாங்கடா. அவங்க பேய்க்கு பயந்துட்டு அப்பவே ஓடி போயிட்டான். சரி நீ வா. பாத்தியா மாமா, ஆவியா இருந்தாலும் கரெக்டா அட்ரஸ் கண்டுபிடிச்சு வந்துச்சுல. பேயா இருந்தாலும் தாயை பாக்குறதுக்கு வந்திருக்கான் பாத்தியா? அங்க நிக்கிறான்டா மாப்பிள்ள. எங்க நிக்காரு? உள்ள போயிட்டாரு. நீ போ போ முன்னாடி. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. ஐயோ அம்மா. வேணாம். அம்மா அம்மா எந்திரிங்கம்மா. அம்மா என்னாச்சுமா? தம்பி உயிரோட இல்ல, உலக்கி தூக்கி அடிக்காரு. செத்தா நீங்க மாப்பிள்ள வீரன்டா. ஏய் மாப்பிள்ள எங்க போயிருக்க? வாங்கிட்டு வந்துட்டா போச்சு. என் மாமனை இன்னைக்கு நான் மீறி இருக்கேன். உட்காரு. நான் உட்கார்றது இருக்கட்டும், நீ இங்க என்ன பண்ற? ஏய் இந்த கடை ஓனர் வீட்டுல சாக்கடை அடைச்சிக்கிருச்சா, அதை கையை விட்டு அள்ளி விட்டாக்க ஒரு குவார்டர் வாங்கி தரேன்னாரு. சாக்கடை அள்ளிட்டேன். குவார்டர் வாங்குறதுக்கு போயிருக்காரு. அதான் வராரான்னு பாத்துக்கிருக்கேன். ஏமாமா சரக்காண்டி எவனாவது சாக்கடை அள்ளுவானா? என் கொடுமையை கூட உன் கொடுமை பெருங்கொடுமை எல்லாம் இருக்கு. என்ன உன் கொடுமை? இல்ல மாமா, உங்க முதலாளி பிரியா காசு கொடுக்குறவரு. ஆமா. எங்க சித்தப்ப சென்ட்ரல் மார்க்கெட்ல மீட்டர் வட்டிக்கு கொடுக்குறோம். சரி. அதை எங்க அண்ணன் பாம்பாட்டி வாங்கி இந்த மார்க்கெட்டு பூரா 15 வட்டிக்கு கொடுத்து அந்த வட்டியை என்ன வசூல் பண்ணிட்டு வர சொல்றேன். இந்த வேற இந்த பாம்பாட்டின்னு பேர் வச்சிருக்கிறவன மட்டும் நம்பாத. ஏமாமா தூங்கி இருக்கையில வேட்டுக்குள்ள பாம்பு விட்டு போயிருவான்டா. என்னைக்காவது உங்க அண்ணன் பாம்பாட்டியை தூக்கி போட்டு மெரிக்கல, என் பேர் ராமையாலடா. மாமா பாம்பு இல்ல மாமா, பாடி மாமா. பாத்தியா மாமா எவ்வளவு பெரிய பாடி மாமா. ஏண்டா செந்தில் கவுண்ட் பண்ணி காமிச்சது நீ எனக்கு காமிக்கிறியா? நானே சாக்கடை எழுதி சரக்கு வரலன்னு சங்கடப்பட்டுருக்கேன். மாமா இப்ப நீ வாரியா இல்ல தூக்கி போட்டு மிதிக்க வா? இல்ல மாமா, ஒரு முக்கியமான விஷயம் வா சொல்லு. என்ன மாப்ள? மாமா ஊமச்சி குளத்துல எங்க அக்கா மாவளுக்கு சடங்கு. சரி. தாய் மாமனு பத்திரிக்கையில கொட்டை எழுத்துல என் பேரை போட்டு விட்டாங்க. அப்புறம் என்ன? ஆடு வாங்கி கொடுக்க சொன்னாங்க. சரி. ஆடு வாங்க கையில காசு இல்ல. நீங்க ஒரு பன்னியை கொடுத்தீங்கன்னா ஆட்டுக்கறியோட கலந்து போட்டுருவேன். அது சரி. மப்பல திங்கிறவனுக்கு என்ன கரண்ட் தெரிய போகுது? எவ்வளவு வச்சிருக்க? 1000 ரூபா இருக்குனே. 1000 ரூபாய்க்கு பண்ணி கிடைக்குமா? என்ன பேசுற நீ? ஓட்டுறியா? மாமா மாப்பிள்ளை கிட்ட போய் விலை பேசலாமா? சென்டிமெண்ட் அடிக்கிறிய? முத்து மாப்பிள்ள இங்க வா. என்ன மாமா, நான் ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன். முக்கியமான வேலையை இப்ப கேட்டேன். எங்களுக்கு தெரியாதா? மாப்பிள்ளோட அக்கா மகளுக்கு ஊமச்சி குளத்துல சடங்கு. மாப்பிள்ளை பேரை கொட்டை எழுத்துல போட்டாங்க. மாப்பிள்ளைய ஒரு 10 கடாயை வாங்கி வெட்டு விட்டாங்க. மாப்பிள்ளை கிட்ட 8 கடாய்க்கு தான் காசு இருக்கு. அந்த 2 கடாய்க்கு பதிலாக என்ன பண்றேன்டாப்புல, பன்னிக்கறி அறுத்து ஆட்டுக்கறி மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொல்றாப்புல. எனக்கு அது நல்ல ஐடியாவை தான் படுறேன். நீ என்ன பண்ணு, அந்த பங்களாவில இருந்து 18 நகத்துல 10 மாசத்துல உனக்கு தூக்கிட்டு வந்த போறே. 18 அத ஒரு சாக்கில போட்டு கட்டி மாப்பிள்ளை கொடுத்துரு. அடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. அது என்ன மாமா 18 ரகம்? 18 நகத்துல இருக்கிற பன்னியை கொண்டு போய் அறுத்து ஆட்டுக்கறியோட சேர்த்தாதுன்னா அதுக்கு இதுக்கு வித்தியாசம் தெரியாது. ஐயோ, என் மாமனுக்குள்ள அறிவு மாதிரி உலகத்துல எவனுக்குமே இல்லையே. போயிட்டு வந்துடுறேன். போமாப்ல பார்த்தாரு கடிச்சிட போகுது.